ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உடம்பு சூடு பிடிச்சி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அடிக்கடி உடல் சூடு ஏற்படுறவங்களுக்கு எந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது மூலிமா அந்த பிரச்சனை அவங்களுக்கு சரி செய்யப்படும், அதை பற்றி தான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். கோடை காலம் ஆரம்பித்த நிலையில் தற்போது தமிழகத்தின் பல பகுதிகளில் 100 டிகிரிக்கும் அதிகமாக வெயில் கொளுத்தி கொண்டிருக்கிறது. இதனால் வீட்டை விட்டு வெளியே ஒரு 5 நிமிடம் சென்று விட்டு வந்தாலே உடல் சூடு பிடித்துக் கொள்கிறது. இப்படி ஒரு கடுமையான வெயிலானது ஒருவரது உடல் சூட்டை அதிகரிப்பதோடு நீரிழிப்பை ஏற்படுத்தும். எனவே மற்ற காலங்களை விட கோடை காலத்தில் ஒருவர் தங்கள் ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை கொள்ள வேண்டும். அதற்கு உடலை நீரேற்றத்துடன் மற்றும் குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும் உணவுகளை நீங்கள் அதிகம் உட்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். நீங்கள் உடல் சூட்டில் மிகவும் அவதிப்படுபவர்களா? அப்படியானா நீங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற உணவுகளை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்றது மூலிமா உங்களுக்கு உடல் விரைவிலேயே குளிர்ச்சியாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை உங்களுக்கு மீண்டும் ஏற்படாமலும் நீங்கள் தடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்னென்ன உணவுகளை நீங்கள் எடுக்கிறது மூலிமா உங்களுடைய உடல் சூடு குறைத்து நீங்கள் எப்போவுமே ஹைட்ரேட்டாக இருக்க முடியும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹெல்த்தி ஃபுட் போட்டு தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிட்ரஸ் பழங்களை நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம். அதாவது ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி போன்ற சிட்ரஸ் பழங்களில் நீர் சத்து மற்றும் விட்டமின் சி போன்றவை அதிகம் உள்ளன. இந்த பழங்களை நீங்கள் கோடை காலத்தில் உட்கொண்டு வந்தால் அது உடல் சூட்டை குறைப்பதோடு உடலின் ஆற்றலை அதிகரிக்கவும் உதவுகிறது. கூடுதலாக இதில் உள்ள விட்டமின் சி வெயிலால் சந்திக்கும் சரும பிரச்சனைகளையும் தடுக்க உதவுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெள்ளரிக்காயை உணவில் எடுத்துக்கலாம். கோடையில் அதிகம் கிடைக்கும் ஒரு நீர்ச்சத்துள்ள உணவுப் பொருள் தான் இந்த வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காயில் நீர் சத்து மட்டுமின்றி நார் சத்தும் அதிகமாக இருப்பதால் கோடையில் வெள்ளரிக்காயை நீங்கள் அதிகம் உட்கொண்டு வந்தால் மலச்சிக்கல் தடுக்கப்படும் மற்றும் உடல் சூடும் குறையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இளநீரை நீங்கள் குடிக்கலாம். கோடையில் வெயிலால் சந்திக்கும் உடல் சூட்டை தணிக்க இளநீர் பெரிதும் உதவி புரியும். ஏனெனில் இளநீரில் குளிர்ச்சி பண்புகள் அதிகமாக உள்ளன. இவை கொளுத்தும் வெயிலால் அதிகரித்த உடல் சூட்டை எதிர்த்து போராட உதவி புரியும். எனவே உடல் சூட்டால் அவதிப்படுபவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இளநீரை குடித்து வந்தால் சட்டென்று அவர்களது உடல் சூடு குறைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கற்றாழையை நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம். இளநீரை போன்றே கற்றாழையிலும் குளிர்ச்சி பண்புகள் அதிகம் உள்ளன. கோடையில் உடல் சூட்டினால் அவதிப்படும் போது கற்றாழை ஜூஸை நீங்கள் குடிப்பதை தவிர அதன் ஜெல்லை நீங்கள் சருமத்தில் தடவி வந்தால் உடல் சூடு குறைந்து உடல் குளிர்ச்சியாக இருக்கும். மேலும் கற்றாழையில் ஏராளமான மருத்துவ பண்புகள் இருப்பதால் இதன் ஜூஸை நீங்கள் குடிக்கும்போது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நெக்ஸ்ட் பார்த்தா தர்பூசணியை இந்த கோடை காலத்தில் நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம். கோடை காலத்தில் விலை குறையில் அதிகம் விற்கப்படும் ஒரு பழம் தான் இந்த தர்பூசணி. இந்த தர்பூசணியில் நீர் சத்து அதிகமாக உள்ளதால் இதை வெயில் காலத்தில் அதிகம் உட்கொள்ளும் போது உடல் சூடு குறைவதோடு உடலில் நீரேற்றத்துடன் இருக்கும். மேலும் தர்பூசணி பழமானது உடலில் இருந்து நச்சுக்களை அடிக்கடி சிறுநீரை கழிக்க தூண்டி வெளியேற்றுகிறது. எனவே உடல் சூட்டினால் அவதிப்படும் போது தர்பூசணி பழத்தை நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம். நிறைய பேர் வெங்காயம் உடல் சூட்டை அதிகரிப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் உண்மையிலேயே வெங்காயமானது குளிர்ச்சி பண்புகளை கொண்டது. இதில் உள்ள அதிகப்படியான கியூவர்சிட்டின் தான் உடலை குளிர்ச்சியாக்குகிறது. அதுவும் வெங்காயமானது அதிக வெப்ப அலையின் காரணமாக சந்திக்கும் வெப்பவாதத்தை தடுக்க உதவுகிறது. எனவே கோடையில் உடல் சூட்டை குறைக்க வெங்காயத்தை கொண்டு நீங்கள் தயிர் பச்சடியை நீங்கள் அடிக்கடி உட்கொண்டு வாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த இந்த உணவுகளை இந்த கோடை காலத்தில் நீங்கள் எடுக்கிறது மூலிமா உங்களுக்கு இந்த சூடு பிடிச்சி நீங்கள் அதிகமாக கஷ்டப்படுவீங்களா, அந்த கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு சரியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் சூடு ஏறாமலும் சரி இந்த உணவுகளை உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கு நம்புகிறோம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.